பிருந்தாவனம் பசுமை நிறைந்த ஒரு தெய்வீக நிலம். அங்கு வாழ்ந்தாள் ராதா, தூய அன்பின் உருவம். கிருஷ்ணன், களையோடு விளையாடும் தெய்வம். இருவரின் காதல் உலகத்தை மீறும் ஒரு உணர்வு. ஒரு நாள் யமுனை கரையில் ராதா மற்றும் கிருஷ்ணன் முதன்முறையாக கண்கள் சந்திக்கின்றன. அந்த நொடியில் ஒரு ஆன்மீக பந்தம் உருவாகிறது. இந்த உணர்வு ஏன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது? அவர்கள் அன்பு நாளுக்கு நாள் வளர்கிறது. கிருஷ்ணனின் புல்லாங்குழல் மனதை ஒலி மயக்கும் இசை ராதையின் உயிராக மாறுகிறது. கிராம மக்கள் அவர்களின் உறவை ஏற்கவில்லை. ராதாவின் குடும்பம் எதிர்க்கிறது. இது சரியல்ல. சமூகம் என்ன சொல்வது? என் அன்பு தூயது அம்மா. கிருஷ்ணன் மதுராவிற்கு செல்ல வேண்டிய நேரம் வருகிறது. ராதா இதயமே உடைகிறது. என்னை விட்டு போகாதே கண்ணா. பிரிவின் வலியில் ராதா தவிக்கும் போது கிருஷ்ணன் அவளின் உள்ளத்தில் தெய்வீகமாக தோன்றுகிறான். உண்மையான அன்பு தூரத்தை தாண்டி வரும். கிருஷ்ணன் இல்லாத போதும் ராதா அவனை எப்போதும் உணர்கிறாள். அவள் புல்லாங்குழல் ஒலி கேட்கிறது. அது ஒரு அதிசயம். ராதா உணர்கிறாள், கிருஷ்ணன் வெளியில் இல்லாமல் அவள் உள்ளத்தில் வாழ்கிறான். அன்பு என்றால் உடல் இல்லை, அது ஆன்மா. உண்மையான அன்பு ஒருபோதும் பிரியாது. அது ஆன்மாவில் என்றும் வாழும். காதல் உடலால் அல்ல, இதயமும் ஆன்மாவும் இணையும் ஒரு தெய்வீக பந்தம். இது போன்ற கதைகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க.